அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆயிரம் சுபசகுனங்கள் கிட்டினாலும் ஒரு கருட தரிசனத்துக்கு ஈடாகாது என்பது ஆன்றோர்கள் வாக்கு. அவ்வளவு தன்னிகரற்றது கருட தரிசனம். கருடனுடைய மகிமையை ஏகாதசி மற்றும் திருவோண விரதம் போன்ற புண்ணிய தினங்களில் படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் கடும் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். 7 வியாழக்கிழமைகள் தொடர்ந்து கருட பகவானை அர்ச்சனை செய்து பிரசாதம் பெறுவதால் பறவை தோஷம், நாகதோஷம், நவகிரக தோஷம் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். கருட தரிசன பலன்கள்: ஞாயிற்றுக்கிழமை பார்த்தால் நோய் அகலும். திங்கள்கிழமை குடும்ப நலம் பெருகும். செவ்வாய்க்கிழமை தைரியம் உண்டாகும். புதன்கிழமை எதிரிகள் அழிவர். வியாழன் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வெள்ளி செல்வம் சேரும். சனி முக்தி கிடைக்கும். கருட பகவானின் காயத்ரி மந்திரம்: ஓம் தத் புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபட்சாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். சுருக்கமாக சொன்னால், பொன்னிறமான சிறகுகளை கொண்ட கருட பகவானை நான் தியானிக்கிறேன். அந்த பரம்பொருள் எனக்கு நல்ல அறிவையும் தெளிவையும் அருளட்டும் என்பது இந்த மந்திரத்தின் பொருளாகும். பொதுவாக கருடன் பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் பக்தியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறார். இந்த மந்திரத்தை முறையாக துதிப்பது தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கவும், மன உறுதியை அதிகரிக்கவும், வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கவும் உதவுகிறது என்று நம்பப்படுகிறது. இந்த மந்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்வர்ணபட்சாய, அதாவது பொன்னிற சிறகுகள் கொண்டவர் என்பது கருடனின் வலிமை, வேகம் மற்றும் தூய்மையை குறிக்கிறது. கருட பகவானை வழிபடுவது குறிப்பாக சர்ப்பதோஷங்கள் நீங்கவும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கவும் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. கருடன் விஷ்ணுவின் வாகனமாகவும் அவரது நித்திய பக்தராகவும் போற்றப்படுகிறார். கருடனை வழிபடுவது விஷ்ணுவின் அருளை பெறுவதற்கான மிக வேகமான வழியாக கருதப்படுகிறது. கருடன் வலிமை, வேகம் மற்றும் தூய்மையின் அடையாளமாக திகழ்வதால் ஆன்மீக ரீதியாக இவர் தீய எண்ணங்கள் மற்றும் தடைகளை தகர்க்கும் ஆற்றல் கொண்டவராக கருதப்படுகிறார். கருடன் பாம்புகளின் பகைவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. எனவே ஜோதிட ரீதியாக கூறப்படும் ராகுகேது தோஷங்கள் மற்றும் சர்வதோஷங்களால் பாதிக்கப்படுபவர்கள் கருட காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நற்பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த மந்திரத்தை தினசரி காலை வேளைகளில் தூய்மையான மனதோடு உச்சரிப்பது மனதை அமைதிப்படுத்தி செயல்களில் தெளிவையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். கருடன் வேதத்தின் வடிவம் என்று போற்றப்படுகிறார். இவரது சிறகுகள் ஓங்கார ஒலியை எழுப்புவதாக புராணங்கள் கூறுகின்றன. பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமான கருட பகவான் விஷ்ணுவின் கருணையையும் ஞானத்தையும் உலகெங்கும் சுமந்து செல்பவராக விளங்குகிறார். மேலும் கருடன் நாகங்களுக்கு பகைவர் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் அவர் தீய சக்திகளை அழித்து அமைதியை நிலைநாட்டுபவராகவே கருதப்படுகிறார். பொதுவாக விஷ்ணு ஆலயங்களில் பார்க்கும்போது பகவான் விஷ்ணுவிற்கு எதிர்ப்புறமாக கருடன் கைகூப்பியபடி ஒரு தனி சந்நிதியில் அமர்ந்திருப்பார். குறிப்பாக வியாழக்கிழமைகளில் பக்தர்கள் வணங்குகிறார்கள். மேலும் கருடன் பஞ்சபூதங்களின் வடிவமாக பக்தர்களால் போற்றப்படுகிறார். கருடனின் சிறகுகள், பார்வை மற்றும் வேகம் ஆகிய ஒவ்வொன்றும் பஞ்சபூதங்களின், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆற்றலை குறிப்பதாக கருதப்படுகிறது. கருடன் மகாபாரதத்தில் வினதையின் மகனாக பிறந்து தன் தாயின் அடிமைத்தனத்தை போக்க பெரும் தியாகம் செய்தவர். இந்த தியாகம் தாய்மை மற்றும் கடமையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. கருட பகவான் சுபசகுனத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறார். பயணம் மேற்கொள்ளும் போதோ அல்லது நல்ல காரியங்களுக்கு செல்லும் போதோ கருடனை தரிசிப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது வெற்றியையும் தடையில்லா பயணத்தையும் குறிக்கும் ஒரு சுபசகுனமாக பார்க்கப்படுகிறது. கருடன் ஞானத்தின் அடையாளமாக சித்தரிக்கப்படுகிறார். அவர் பகவான் மகாவிஷ்ணுவின் அருகிலேயே இருப்பதால் அவரிடம் சரணடைவது ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு அறிவையும் தெளிவையையும் வழங்கும் என்பது திண்ணம். ஓம் தத் புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபட்சாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். அன்பர்களே, இந்த கருட காயத்ரி மந்திரத்தை கூறி கருட பகவானை நாம் தியானித்து வணங்கி வரும்போது வாழ்வில் உள்ள தடைகள் மற்றும் சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகி பகவான் மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதமும் கிடைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.